வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 2026ல நம்மளுக்கு குரூப் 4 குரூப் 2 அதுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுவோம். பின்வருவனவற்றுள் வினை சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினை அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கணும். வினைச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, விளையாடு அப்படிங்கறதுதான் வினைச்சொல். இளமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இளமை, முதுமை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சரியான சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவன் ஞாயிறு. ஆதவன் ஞாயிறு தான். டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். அப்ப இந்த டவுன் பஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டவுன் பஸ் நகர பேருந்து. டவுன் பஸ் நகர பேருந்து. கண்டான். கண்டான் அப்படிங்கறதுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அது கட்டளை இடுற மாதிரி இருக்கணும். கான். ஆட்டம் வேர்ச்சொல் ஆடு. ஆட்டம் அப்படிங்கறதுடைய வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா ஆடு. ஒருமைப்பன்மை. ஒருமைப்பன்மை நெற்கதிர்கள். நெற்கதிர்கள் வந்துருச்சு இல்லையா? அப்ப நெற்கதிர்கள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், விளைந்தன. நெற்கதிர்கள் விளைந்தன அப்படின்னு வந்திருக்கணும். மாடுகள். மாடுகள் பன்மையில இருந்தா நம்மளுக்கு மாடுகள் இப்ப மேய்ந்தன அப்படின்னு வந்திருக்கணும். நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. அதே மாதிரிதான் இங்க பூக்கள். பூக்கள்னா என்ன வரும், பூக்கள்னா மலர்ந்தன. இப்போ வண்டுகள். வண்டுகள் வந்து பறந்தன அப்படின்னு வந்திருக்கணும். இதுவும் ஒருமைப்பன்மை. பிழைகளை திருத்தி எழுதுக. மனம். மனம் பாருங்க 3 சுழினா வந்திருக்கு அப்படின்னா அது என்னது, வாசனை. பூ மனம். பூவினுடைய மனம். 2 சுழினா வந்துச்சு மனம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம். உள்ளத்தை வந்து குறிக்குது. மலை, மாலை. மலை அப்படின்னா குன்று. மாலை அப்படின்னா மாலை நேரம் வந்து குறிக்கிறாங்க. மாலை அப்படிங்கிறது நேரம். பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிழையானது அப்படின்னா இதுதான் வந்து பிழையானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காலையில் அப்படிங்கிறது லை வந்து தப்பு. காலை அப்படின்னா அந்த குண்டுலை வரணும். பூத்த. மல்லிகை. மனம் அப்படிங்கிறது 3 சுழினா வரணும். இது எல்லாமே தப்பு. பிழையானது கேட்டிருக்காங்க. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றது அப்படின்னா கொழுந்தாடை அப்படிங்கிறது இது கரும்பினுடைய நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை. ஆத்தங்கரை மேற்கு உள்ளது இந்த அழகிய சிற்றூர். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். அப்ப ஆத்தங்கரை சொல்றாங்க இல்லையா? அப்ப ஆற்றங்கரை அப்படின்னு வந்திருக்கணும். ஊர் பெயர்களின் மருவு பெயர். சைதாப்பேட்டை மருவி சைதை. தூசு என்பதன் பொருள். தூசு அப்படின்னா பட்டு. கோடிட்ட இடம். எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் என்ன அப்படின்னா சுற்றுச்சுவர் எப்படி சொல்லணும், சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லணும். சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது அப்படின்னு. முனிவு அப்படின்னா பொருள் கேக்குறாங்க. முனிவுனா சினம். ஓரெழுத்து ஒரு மொழி. வி அப்படின்னா என்னது, வீணா பறவை. வீங்கிறது பறவை. கேடு. கேடு அப்படின்னா எதிர்ச்சொல் கேக்குறாங்க. கேடுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா நல்லா இருக்கிறது, நலம். முற்றுப்புள்ளி எங்கு இடைபெறும். முற்றுப்புள்ளி எப்போதுமே சொற்றொடரினுடைய இறுதியில தான் முற்றுப்புள்ளி வந்து இடம்பெறும். யானையின் இளம பெயர். யானை கன்று. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலம் அப்படின்னா பாத்திமா இறந்த காலம். இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. அவை வந்தன. அவை ரெண்டுமே என்னது நம்மளுக்கு அக்ரிணை. அவை வந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்னது, அளவின் பால். இருதிணைக்கும் பொதுவாக வரக்கூடியது. இருதிணைன்னா என்னது, உயர்திணை அக்ரிணை. ரெண்டுக்கும் பொதுவா வருதுன்னா குழந்தை உயர்திணை, கதிரவன் அக்ரிணை. ஒருமைப்பன்மை பிழை அற்றது அப்படின்னா காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் வந்துச்சு. கரும்புகள் உள்ளன வந்திருக்கணும். கரும்புகள் உள்ளன. வேற எல்லாமே பாருங்க இது உள்ளனதான், ஆனா கரும்பு வந்திருக்கு. இது கரும்புகள் தான் உள்ளது வந்திருக்கு. இப்ப கரும்புகள் இருக்கிறது வந்திருக்கு. ஆனா நம்மளுக்கு பிழையற்றது கேக்குறாங்க. கரும்புகள் உள்ளன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவதுதான் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோனோமி அப்படிங்கிறது தன்னாட்சி அப்படின்னு. இதெல்லாம் கலைச்சொல். அடாப்டர். அடாப்டர்னா தகவி. அடாப்டர் தகவி. சினிமாட்டோகிராபி. சினிமாட்டோகிராபி ஒளிப்பதிவு. ஹெட்செட். ஹெட்செட்
தலையணி ஒளி வாங்கி, தலையணி ஒளி வாங்கி, அதுதான் அது ஹெட்செட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிடிக்ஷன், ப்ரிடிக்ஷன் முன்கணிப்பு, ப்ரிடிக்ஷன் முன்கணிப்பு. பாம்டாப், பாம்டாப் கையடக்க கையக கணிப்பொறி, அதுதான் என்னது பாம்டாப். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரினுடைய உயர்கல்வி உறுதி திட்டம், உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அது புதுமை பெண் திட்டம். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. இந்த பழமொழியினுடைய பொருள் என்னது? இப்போ உழைக்கிறவர் தான் ஊதியம் பெறுவார், உழைப்பில்லாம ஊதியம் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மரபு பிழையற்றது அப்படின்னா நம்மளுக்கு தென்னங்குரும்பை, அதுதான் கரெக்டா கொடுத்திருக்காங்க. மரபு பிழையற்றது. உள்ளங்கை நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி இது உவமையால விளக்கப்படக்கூடியது. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? வெளிப்படையா இருக்கிறது, வெளிப்படை தன்மை. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சி என் மனதில் பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் பசுமரத்தாணி போல் என் மனதில் பதிந்தன. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள் கண்ணும் கருத்தும் அப்படிங்கிறது என்னது? கண்ணும் கருத்துமா இருக்கிறது அப்படின்னா கருத்துல வச்சுக்கிறது, கருத்தில் கொள்ளுதல். ஹாப்பியஸ் கார்பஸ், ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படின்றது ஆட்கொணர் மனு, ஆட்கொணர் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. பர்வர்ட்டி, பர்வர்ட்டினா வறுமை, வறுமை குறிக்கிறது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெலிமெட்ரி, டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல், டெலிமெட்ரி தொலை அளவியல். டெம்பஸ்ட், டெம்பஸ்ட் பெருங்காற்று, டெம்பஸ்ட்னா என்னது? பெருங்காற்று. நமது வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயர்ல இலக்கிய கூடம் நடத்தினவர் யாரு அப்படின்னா TKC தான் நடத்தியிருப்பாங்க, TK சிதம்பரநாதர். தேம்பாவணி எந்த ஆண்டு படைக்கப்பட்டது? தேம்பாவணியுடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜி போப் பிறந்த ஆண்டு 1820 பிறந்திருப்பாங்க. 3 என்ற எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்குல சொல்லும் போது மூடு அப்படின்னு சொல்றாங்க. 3 அப்படிங்கிறத திராவிட மொழிகள்ல. சரியான சீர் பிரிக்கப்பட்ட குறள் எது அப்படின்னா குறி எதிர்ப்பை, குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு தனியா எழுதியிருக்காங்க பாருங்க. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு. இறுதிச்சீர் வாய்ப்பாடு அறம் அப்படின்றது என்ன? இருகுறில் இணைந்து ஒற்று அப்படின்னா அது நிறை, மலர் வந்திருக்கணும். இயற்கையினுடைய இறுதிச்சீர் வாய்ப்பாடு. விருந்து புறத்து தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் காற்று அன்று. அப்ப என்ன வரும் அந்த இடத்துல? மருந்தனினும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போல வந்துருச்சு. போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா என்ன அணின்னு கேக்குறாங்க? உவமை அணி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து விரிந்தது விரித்தது. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு வந்திருக்கணும். ஒற்றுப்பிழையற்றது அப்படின்னா சிற்பம், இக்கு வந்துருச்சா? சிற்ப கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும், அதுதான் சரியானது. சிற்ப கலையை ஐ பக்கத்துல இப்பு, போற்றி இப்பு, போற்றி ஈக்கு பக்கத்துல இப்பு வரும். எழுத்துப்பிழையை திருத்தி எழுதுக. பூவை விட்டு இறங்காதே, பூவை விட்டு இரா என்ன போடணும்? இந்த ரா போடணும். பூவை விட்டு இறங்காதே. இறக்கை அப்படின்னா பெரியரா வரும். இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே அப்படிங்கிறதுதான் சரியானது. நிகழ்கால தெரிநிலை பெயரச்சம் அப்படிங்கிறது நிகழ்காலத்துனா படிக்கின்ற, கின்ற வந்திருக்கு இல்லையா? படிக்கின்ற பள்ளி. வினையால் அணியும் பெயர் அறி அப்படின்னா அதை குறிக்கிறவங்க, அந்த ஏற்றொல்லினுடைய யாரு குறிக்கிறாங்களோ அவங்கதான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறினா அறிவார். ஏற்றொல்லை கொடுத்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குதல். அகல் அப்படின்னா என்ன வருது? அகழ்வார். வா அப்படின்னா வினை முற்று கேட்டிருக்காங்க. வா வினை முற்று பெற்றுச்சு. வந்தனன், வானா என்னது? வந்தனன்.
ராமனுடன் அந்த வினாச்சொல் கேட்டிருக்காங்க. ராமனுடன் எத்தனை பேர் கானகம் சென்றனர் அப்படின்னு கேட்கணும். ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள் சொல்றோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள் எது? இங்குக்கு கூ வரும். இங்குனா அதாவது பக்கத்துல வரும். இக்கு, இங்கு, அப்புறம் சா, இச்சு, இஞ்சு, அதுக்கு இணையா வரும். அது மாதிரி தானா இந்து வரும். இதுதான் வந்து என்னது? சங்கு, பந்தயம். அதுதான் என்னது? சரியானது. பிழையான சொல் அப்படின்னு கேட்டா பாருங்க, கண்டான், நண்டு, வண்டு எல்லாம் கரெக்டா இருக்கு. வென்றான், பெரிய ரா வரணும். வென்றான் அப்படின்னு வந்திருக்கணும். இனிமை கூட்டல் உயிர் சேர்த்து எழுதுனா எப்படி கிடைக்கும்? இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். படிப்பறிவு எப்படி நம்ம பிரிச்சு எழுதுவோம்? படிப்பு கூட்டல் அறிவு. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை எல்லாமே பல பொருள் தரும் ஒரு சொல்லான பேசு அப்படிங்கிறது. அடைப்புக்குள் வரக்கூடியது. திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவைதான் நம் வாழ்வை மேம்படுத்தும். இயற்கை என்பது உயிரினங்களுக்கு கிடைத்த பெரும் பேரு. அதனால ஓகேவா? எனவே எனவே இயற்கையை போற்றுவோம் அப்படின்னு வந்திருக்கணும். அது அது மாதிரி சொல்றதுனால இயற்கை தானே நம்ம உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு. எனவே இயற்கையை போற்றுவோம் அப்படின்னு வந்திருக்கணும். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அநிலம். ரெண்டு சொல் இனி வருது இல்லையா? அநிலம் அப்படின்னா காற்று. புண்ணின் மேல் தடவுவது களிம்பு. இருபொருள் உறக்கம் அப்படின்னா உறக்கம் அறிவு வலிமை. உறக்கம்னா என்னது? அறிவு வலிமை. பொருந்தாத சொல் வணிபம், பெருவணிகம், ஏற்றுமதி எல்லாமே வரும். இது விளையாட்டுங்கிறது தனியாருக்கு வராது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை இதெல்லாம் குறிக்கக்கூடியது எது அப்படின்னா அது இளம் பயிர் வகை அப்படிங்கிறது. மணிமேகலை இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குறி பாருங்க. இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க? இங்க இடையில இருக்கிறது முக்கார் புள்ளி. இடம்பெற்றுள்ள நிறுத்தற் குறி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கார் புள்ளி இடம்பெற்றிருக்கு. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடத்துல நம்ம என்ன போடணும்? ஒரு எழுவாய் உடன்பட்டு வருது, எதிர்மறையும் வரும்போது அந்த இடத்துல ஒரு அரை புள்ளி இட வேண்டும். வினைக்கு ஏற்ற மரபு சொல் முறுக்கு தின்றான். முறுக்கு தின்றான். புலியின் ஒளிமரபு. புலி என்ன பண்ணும்? புலி உருமும். புலி உருமும். பிறவினை வாக்கியம் அப்படின்னா தானா பண்ணல, பிறரை செய்ய வைக்கக்கூடியது. அவனை திருந்த செய்தான் அப்படிங்கறதுதான் பிறவினை வாக்கியம். கண்ணன் நேற்று வந்தான். நேற்று அவன் வர்றான். தன் வினை தானாதான் வர்றது. செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது என்னது? ஆள்பட்டது. கை கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கை வந்து தரையில ஓங்கி அடிக்கப்பட்டது. தொகை நிலை தொடர்கள். தொகை நிலைனா 6, தொகைனா 6, தொகானா 9. 9 வந்து பிரிச்சிருப்பாங்க. கலைச்சொல் மார்பிள், சலவை கல். சலவை கல். கஸ்டோடினன் பொறுப்பாளர். ஒர்க் ஷாப் பட்டறை. ட்ரேட்மார்க் வணிக குறியீடு. வணிக குறியீடு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னா நாய் தன் குட்டியை மழையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும். அதுதான் அவங்க குழந்தைய வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான். தானா விட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறதுக்கு கரெக்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணுதான் இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வயது இருக்கும் போதே உழைத்து பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. மரபு பிழை அற்றது அப்படின்னா நெல், தாள், அதுதான் மரபு பிழை அற்றது. அதே மாதிரி வேலங்காடு அப்படிங்கறதுதான் என்னது? சரியானது. வேலங்காடு. இந்தியாவில் முதல் யானை பாகனாக அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த பார்வதி பருவா. அந்த பார்வதி பருவா எந்த மாநிலம்? நம்மளுக்கு கேள்வி கொடுத்து அதுல கேட்பாங்க. ஒரு பேரா மாதிரி கொடுத்து அதை படிச்சு அதுல இருந்து நீங்க கொஸ்டின் எழுதணும். இந்த பார்வதி பருவா பெற்ற விருது வந்து பத்மஸ்ரீ விருது.
மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்கள் 132. அந்த கொஸ்டின்ல இருந்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கேட்பாங்க. ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. பார்வதி பருவா அப்படிங்கிறவங்க முதல்ல யானை பாகனா இருந்திருக்காங்க. அவங்க பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. குடியரசுத் தலைவரால வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ப்ரௌசர் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? உலாவி. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தக்கூடிய பாவேந்தரினுடையது எது அப்படின்னா குடும்ப விளக்கு. விரல் நுனி நூலை இயற்றிய கவிஞர் விரல் நுனி தாரா பாரதி. கண்ணதாசனின் இயற்பெயர். கண்ணதாசனோட இயற்பெயர் என்னது? முத்தையா சொல்லுவாங்க. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் அதை எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 மொழி குடும்பங்கள் இருக்கு. திராவிட மொழிகளின் பிற மொழிகள் தாக்கம் மிக குறைந்ததாக காணப்படக்கூடிய மொழி எது அப்படின்னா தமிழ். திராவிட மொழிகளிலே பிற மொழியினுடைய தாக்கம் கம்மியா இருக்குன்னா அது தமிழ் தான். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள். மருந்து பொருள்ல அமைஞ்சது அப்படின்னா திருகடுகம், ஏலாதி குறிப்பிடுறாங்க. என்பதோல் போர்த்த உடம்பு. இதுல என்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. திருக்குறள் கொடுத்து என்பு அப்படின்னா அது எலும்புதான் குறிக்கும். இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம தமிழ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.